பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க படலம் 35வது வகுப்பு 79வது பாடம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகள் அவங்களுடைய மகா சமாதிக்கு பிறகு எடுக்கிற முதல் வகுப்பு இது. இதில் இந்த பாடலும் அப்படியே அமைஞ்சிருக்கு. முதல் சுவாமிஜி அவங்களை நான் சந்திக்கும் பொழுது சுவாமிஜி அவங்களை சுற்றி இருந்த அன்பர்கள் பேசிட்டு இருந்த விஷயம் இதில் வரக்கூடிய விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத லட்சணம் ஜெகலட்சணா அஜகலட்சணா ஜகா ஜெகலட்சணம் அது எனக்கு முதல்ல நல்ல ஞாபகம் இருக்குது. அதன் பிறகு இந்த வேதாந்த பாடங்களை முறையாக கேட்குற ஒரு ஈர்ப்பு அவங்களிடத்தில் ஏற்பட்டது. இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக பயணம் செய்யும்பொழுது ஆத்மாவை அனுபவிக்கணும், அனுபவமாக இருக்குது, எப்போ வருமோ எப்போ வருமோ அப்படிலாம் நினச்சி ஏக்கம் தவிப்பு அதுக்கான சாதனங்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது சுவாமிஜி அவங்களிடத்துல கேட்ட பாடத்தினுடைய வித்தியாசம் அது ரொம்ப அழகாக தெளிவாக அந்த வேறுபாடு புரிந்தது, புரிய வைத்தவர். இந்த ஆத்ம அனுபவம் என்ற விஷயத்தை நிறைய சுவாமிஜி அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், மணிக்கணக்காக நாள் கணக்காக. ஏனென்றால் ஆரம்பத்தில் அப்படி தானே எல்லாரும் நமக்கு சொல்லி 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 வச்சிருக்கிறதுனால ஒரு நிலையில் சொன்னேன், நிறைய ஆழ்ந்த சாதனை செய்வதற்கு முடியாதவர்கள் ஆத்மாவை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிதலே போதும், புரிதல் போதும், அறிந்த அறிவில் நிற்கணும் அப்படி சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் சரி அப்படிலாம் சொல்லி கேட்டும் பொழுது நிறைய விளக்கங்களை சொல்லி ஒரு ஸ்டேஜில் மனசானது சாமிஜி சொன்னதை மறுக்கவும் முடியல, அதே நேரத்தில் பழைய வாசனைகள் விஷயங்களை அதை ஏற்கவும் முடியல. அதன் பிறகு தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது மற்றவங்க டீச்சிங்க்கும் இதுக்கும் என்று முறையாக வேதாந்த பாடத்தை சுவாமிஜி அவங்களுக்கு தான் படிக்க ஆரம்பித்தேன். அற்புதமான ஒரு வழிகாட்டி. இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள வேதாந்த விஷயத்துக்குள்ள முறையான மரபு வழியான சம்பிரதாயமான டீச்சிங் சுவாமிஜி இடத்துல தான் கிடைச்சது. இந்த கைவல்ய நவநீத வகுப்பும் திருப்புராயத்துறையில் பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு 5-10 பேருக்கு எடுத்தாங்க. அந்த வகுப்பு இருந்து நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு சுவாமிஜி அவர்கள் இந்த உடலோடு நம்மோடு இல்லை என்றாலும் கூட எங்கு நிறைந்த பிரம்மமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு எனக்கு கிடைச்ச அந்த நட்பு தொடர்பு என்பது வார்த்தைகளை சொல்ல முடியாது, வேறு யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம். அவர் போகிற இடத்துக்கெல்லாம் தங்குற இடத்துக்கெல்லாம் அவர் கூடவே இருந்து அவர் கூடவே பழகி ஒன்றாகவே இருந்து மணிக்கணக்காக பேசி
அப்படிலாம் ஒரு வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடைக்குமான்னு சொல்லி தெரியல, கிடைச்சிருக்காது. ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னில் இருந்து ஆரம்பித்த பிற்பாடும் கூட ஒரு 33 வருடங்கள் சுவாமிஜி அவங்க கூட கிடைச்ச அந்த தொடர்பு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஜென்ம புண்ணியம்தான். அவங்க நினைவுகள் அதிகமாகவே இருக்கு. இன்றைய பாடல் பாருங்க. இந்த ஸ்ரீ குருவினுடைய கருணைக்கு கைமாறு காணேன்னு சொல்லி சிஷ்யன் சொல்வது. பொதுவாக கோயில்கள் குருமார்கள் பார்த்து என்ன பண்ணணுமா, முதல் பிரதட்சிணம் பண்ணணுமா, அப்புறம் நமஸ்காரம் பண்ணணும், அப்புறம் எழுந்து அவங்கள பற்றிய போற்றி ஸ்தோத்திரங்கள் சொல்லணும். பிறகு தான் நம்ம மனசில் இருக்கிற பிரார்த்தனை வேண்டுதல்களை அவங்ககிட்ட சொல்லணுமா. இது ஒரு முறை அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்து சத்குருநாதரை நேருக்கு நேரே புகழ்கின்றார். குருவை நேருக்கு நேரம் புகழலாமா. ஏன்னா அந்த புகழ்ச்சினால் அவருக்கு கர்வம் வந்து விடாது. புகழுக்கு அவர் அடிக்ட் ஆக போகிறதில்லை. ஆனால் உலகத்தில் புகழுக்கு மயங்காதவர்களே இல்லை சொல்லலாம். அதை பற்றி ஒரு சுபாஷிதம், நண்பர்களையும் உறவினர்களையும் அவர்கள் இல்லாத போது புகழணும். வேலை முடிஞ்ச பிற்பாடு வேலைக்காரர்களை புகழணுமா. தன்னுடைய மகனையோ சிஷியனையோ ஒருபோதும் புகழக்கூடாதுன்னு சொல்லி இதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கடினம்தான். அப்ரிஷியேட் செய்யணுமே, என்கரேஜ் பண்ணணுமே அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் யாரை புகழ்ந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். பக்குவம் இல்லாத புகழ் வந்தால் அது ஒரு போதை போல நம்மை வீணாக்கிவிடும், நாசமாக்கிவிடும் பார்க்குறோம். ஆக குருவை இங்கு நேருக்கு நேர சிஷ்யன் புகழ்கின்றான். பாடலை பார்க்கலாம். ஐயனே எனது உள்ளே நின்று, என்னோட குருநாதரே என்னோட அந்த கரணத்தில் மனம் புத்தியில் நின்று, இறைவனே குருவாக அந்தர்யாமியாய் நின்றுன்னு சொல்லிங்க அர்த்தம். ஈஸ்வரோ குரு ஆத்மேத்தி சொல்கிறோம் பாருங்க. ஈஸ்வரனும் குருவும் உடலில் வேறு வேறையாக இருந்தாலும் தத்துவ திருஷ்டியில் ஒன்று தான் சொல்கிறோம். அப்படி வந்த குருவே அனந்த ஜென்மங்கள் ஆண்ட கோடிக்கணக்கான பிறவிகளை ஜென்மங்களை தந்து, அந்த பிறவிகளிலெல்லாம் என்னுடைய மன அழுக்குகளை நீக்கி போக்கி பக்குவப்படுத்தி அருளிய குருவே, அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாகினே ஆத்மஜான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக சொல்கிறோம். நீங்கள் பகவானே தான். நீங்கள் மன்னாத ஸ்ரீ ஜெகநாதக மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பல ஜென்மங்கள் என் உள்ளத்திலிருந்து பக்குவப்படுத்தியிருக்கீங்க. ஆகவே மெய்யனே, உயிரான துணைவனே, இணையொன்றில்லாத அப்படி சொல்லி தாய்மலர் சொல்றார். ஆக மெய்யன் என்றால் கடவுளேன்னு சொல்லிட்டார். கடவுளே வடிவெடுத்து வந்து உபதேசித்து அருளும் பொருட்டு அருளே திருவுருவாய் அமர்ந்துள்ள வெளிவந்த இறைவனே குருவாக தோன்றியே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சொல்றார். அப்படிப்பட்ட குருவே போற்றி உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும். உய்யவே முக்தி நல்கும். நான் ஈடேறுவதற்கு, ஆனந்த பிராப்தியை அடைவதற்கு, என்னுடைய அனர்த்தங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு, மோட்சத்தை ஞான வாயிலாக தந்தருளிய உதவிக்கு ஒரு உதவி. நீங்கள் செய்த அந்த ஞான உபதேசம் என்ற உதவி இருக்கே, அதுக்கு ஒரு உதவி கைமாறு. இன்னைக்கு யார் 2 வார்த்தை நம்ம கூட பேசுறது தயாராக இருக்காங்க? நமக்காக நேரம் கொடுத்து மெனக்கட்டு நம்முடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு அதை விளக்கி சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே, சாதாரண விஷயம் இல்லை. ஆக உதவிக்கோர் உதவி கைமாறு. இந்த ஒப்புரவறிதல், நாம் என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு நன்றி செய்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அது எதை பெற்றாலும் சரி, எதை நாம் பெற்றோமோ அதை திருப்பி தரணும்.
இல்லைன்னா நன்றி கொன்ற பாவம் வந்துடும். ஆக நன்றி கொன்ற பாவம் வரக்கூடாது. ஆகவே கைமாறு திருப்பி செய்வது, நாயேன் செய்யுமாறு, நாயடியேன் செய்யுமாறுன்னு சொல்லி சொல்றார். ஒன்றும் காணேன், யாதொன்றும் காணவில்லை. ஏன் நாய் எங்க உதாரணமா சொல்றாங்கன்னா, நாய் நன்றியுடன் இருக்கும், அன்பா இருக்கும், அது ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு, அது தான் வாந்தி எடுத்ததை மறுபடியும் சாப்பிட்டுடும். நாம என்ன பண்றோம், அது போல வேண்டான்னு எதெல்லாம் விட்டுட்டோமோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிட்டோம். எத்தனையோ பொருள்கள், சுகங்கள், உறவுகளை எல்லாம் அப்படி விட்டுட்டு மீண்டும் என்ன பண்றோம், எடுத்துக்கிட்டோம். ஆகவே ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு வாந்தா சனம், வாந்தான்னா வாந்தி, அசனம்ன்றது சாப்பிட்டது இல்லையா? அதனால்தான் முதல் பார்த்தோம், மீண்டும் விஷயமண் தின்று அலைவரோ பசி இல்லாரே சொன்னார் பாருங்க பாட்டில். சில நேரம் புத்தி வரும், விட்டுடுவோம், மீண்டும் என்ன பண்ணோம், எடுத்துக்குவோம். சத்சங்கம் இல்லைன்னா அப்படிதான் மறுபடியும் போயிடும். சத்சங்கம் தான் என்ன பண்ணும், நம்மளை அப்படியே மறுபடியும் அளப்பாயிர விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆக உய்யவே முக்தி நல்கும் மோட்சத்தை ஞான வாயிலாக தந்தருளிய உதவிக்கு, இணையற்ற உதவிக்கு, மோட்சம் ஞானத்தினால் அடையப்படுவது. கர்மாவினாலோ உபாசனையினாலோ மட்டும் அடையப்படுவதில்லை என்பதை அழகாக இங்கே சொல்லுகின்றார். காரணம், இந்த மோட்சம் என்பது நம்மை பற்றி அறிவை பெறுவது. நாம் எப்பொழுதுமே நித்திய சித்தத்வாத், நாம் எப்பொழுதும் இருப்பவர்கள் தான், இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இல்லாததே நான் இல்லை, அதனால இப்போ எனக்கு கிடைச்சது அப்படிலாம் இல்லை. நாம் எப்பொழுதும் நம்மால் அடையப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அது அறிதல். ஆக முக்தி என்பது அறிந்து கொள்ளப்படுவது, அடையப்படுவதில்லை. இது உறுதியான ஒரு நம்முடைய கொள்கை கருத்து. ஆகவே கைமாறு நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன், ஒண்ணுமே இதுக்கு கைமாறு கொடுக்க முடியல. ஆகவே என்ன, திருவடி போற்றி போற்றி. ஆச்சாரியர் ஆதிசங்கரர் தன்னுடைய குருவை பற்றி மாண்டுக்கிய காரிகளை கடைசியில் சொல்லுவார். கோவிந்த பகவத் பாதர் அவருடைய குரு ஆதிசங்கரருக்கு பரமகுரு யார், கௌடபாதர். அதை பற்றி சொல்றார், தனது சுய அறிவு எனும் மொத்தால் அமிர்தம் என்ற பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு கிடைக்காத அமிர்தமாகிய இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்து சம்சாரத்திலிருந்து என்னை நீக்கி தவிர்த்தவர். அப்படிப்பட்ட குருநாதர், அவருடைய இரண்டு, என்னோட குருநாதர், அவருடைய குருநாதர், அந்த இரண்டு பேருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் சொல்லுவார். இவர்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்களுக்கெல்லாம், எல்லாம் பூஜிக்கப்பட வேண்டியவர்களால் எல்லாம் பூஜிக்கப்பட வேண்டியவர். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர். அதுதான் குருவுக்கு சமமா ஒரு உதாரணம் கிடைக்கல. தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கல. திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா. அது இந்த பூலோகத்தில் மட்டும் இல்லை, தேவலோகத்திலாவது உதாரணம் கிடைக்குமான்னா பார்த்தேன், கிடைக்கலன்னு சொல்றார். ஞானத்தை தருகின்ற சத்குருவுக்கு உதாரணம் கிடைக்குமான்னா அங்கும் கிடைக்கலையா. கடைசியில் என்ன பண்ணாரா, ஸ்பரிசமணியை உதாரணமா சொல்லனாமா பார்த்தார். ஸ்பரிசமணி தன்னுடன் சேர்ந்ததெல்லாம் என்ன பண்ண, தங்கமாக்கிடும். அந்த சக்தி அதுக்கு இருக்கு. ஆனால் ஸ்பரிசமணியினால் எது தங்கமாகியதோ அந்த தங்கமாகி அந்த பொருள் தன்னுடன் சேர்ந்து தங்கமாகிற சக்தி இல்லாதது. அவ்வளோ. ஆனால் குரு எப்படிப்பட்டவர்னா, குரு தன்னுடன் சேர்ந்ததை தங்கமாக்கியது மட்டும் இல்லை, எல்லாரும் பரிசவேதியாகவே ஆக்கிட்டாராம். குருவாகிய பரிசவேதி இன்னொரு பரிசவேதி உண்டாக்கி விடுகிறது சொல்றார். ஒரு அகல் விளக்கு இன்னொரு அகல் விளக்கை ஏற்றிவிடும், அது இன்னொன்றை ஏற்றிவிடும். ஆக ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கிடுறார் சொல்றார். ராமானுஜர் வாழ்க்கையில விசேஷம் ஒன்று சொல்லுவாங்க. ராமானுஜர் ரொம்ப ஒரு அணுக்க சிஷ்யர் ஒருவர். பெருமாளை விட ராமானுஜர் மேல அவ்வளோ பிரியமா அவருக்கு, பக்தியா.
ஒரு முறை பெருமாள் ராமானுஜர் கூப்பிட்றார் சிஷ்யனை, எப்பா பெருமாள் வந்திருக்காருப்பா சேவிக்கலாமா சொல்லி கூப்பிடுறாரு. அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பெருமாளை சேவிங்க, நான் என்னுடைய பெருமாளுக்கு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் வரலன்னு சொன்னார். அவருடைய பெருமாள் யாருன்னா குரு, அவருக்கு செய்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முறை ஒரு பூஜை பெட்டியை சுமந்துட்டு போகிறார் ஒரு சிஷ்யர். ஊர் ஊராக குருவோட எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்தந்த இடத்துல போய் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு ஊரில் ராமானுஜர் என்ன பண்ணாரா, தன்னுடைய பாதரட்சியை கழட்டிட்டார். அதை அந்த சிஷ்யன் வாங்கிட்டார். வாங்கி என்ன பண்ணாரா, அவர் பாதரட்சியை தான் எடுத்துகிட்டு போட பூஜை போயிட்டுருக்க அந்த பூஜை பெட்டி மேலே அதை வச்சுட்டாராம். ராமானுஜர் பார்த்தேன், என்ன தப்பு பண்ணுற, அபச்சாரம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பெரிய பாவம் இல்லையான்னு கேட்டார். ஏன் இப்படி பண்ணேன்? அவர் சொன்னார், சும்மா இருங்க சுவாமிஜி, உங்கள் சாமி மேலே ஏன் சாமி இருக்கிறாருன்னாராம். எப்படி? நீங்கள் வணங்குற சாமி இருக்கு, அதுக்கு மேலே என்னுடைய சாமி திருவடி இருக்குது. அதில் குருவுடைய திருவடி அவ்வளோ வசந்தது அப்படி சொல்லி. ஆக இந்த உலகத்தில் உயர்ந்தவள் யாருன்னா தாய் தான், இந்த உடலை தந்தவள். ஆனால் குரு இந்த பிறவியே இல்லாமல் செய்கிறவர். ஆக அவர் மிக உயர்ந்தவர். தாயே குருவாக இருந்துட்டு அது ஒரு சிறப்பு தான். ஆக குருவே உங்களுக்கு எதையாவது கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியுமான்னா, என்ன தந்த போதும் நெஞ்சம் அமைதியற்றதால் இன்று உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம். ஆக அவர் தந்த உபதேசத்தில் நிஷ்டையாக இருப்பது தான் அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான நன்றி கடன். நம்ம சொல்லுவோம் குழந்தைங்கள, உங்களுக்கு என்ன செய்யணும், நீ நல்லா இருந்தால் அதுவே போதும்பா எனக்கு, நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதே போல தான் குருவுக்கு செய்கிற நன்றி அவர் சொல்லி கொடுத்த அறிவில் நிற்கிறது தான். அதனால் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. இல்லையா, தங்கத்தால் பிரயோஜனம் தங்கத்துக்கு இல்லை, தங்கத்தை பெற்றிருக்க நமக்கு தான். அது எதனா உபயோகப்பட்டு போட்டுக்கிடுறோம், சந்தோஷமாக இருக்குது, வேறு அதை விற்று வாங்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அது போல் ஆக தங்களை அடிமை என சரணடைந்த பொழுது, உங்கள் திருவடியை சரணடைந்த போது எல்லாவற்றையும் தங்களிடத்தை சமர்ப்பித்து விட்டேன் சுவாமி. தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ, தொமேவ பந்துஷ சகா தொமே, தொமேவ வித்யா திரவிணம் தொமேவ, தொமேவ சர்வம் மம தேவ தேவ. தங்களுக்கு கொடுக்கறது என்னிடத்துல எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் உங்களிடத்துல அர்ப்பணிச்சிட்டேன், எல்லாம் உங்களுடைய தான். உங்களுடைய திருவடியே தாயும் தந்தையும் சுற்றமும் தனமும் என்று எல்லாம் உங்களிடத்துல அர்ப்பணிச்சிட்டேன். அந்த காலத்தை அப்படி சொல்லுவாங்களா குரு எடுத்து சரணடையும் போது. ஆகவே செய்யுமாறு ஒன்றும் காணேன், ஒன்றும் இல்லையே, அன்றே என் உடலும் பொருளும் குன்றே அணைய தந்த போதே என்னை ஆட்கொண்டிலையோ, எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஒரு குட்டி கதை ஒன்று. மதாலதா அப்படி சொல்லி ஒரு ராணி, ரொம்ப வேதாந்தம் படித்தவங்க. மரபுப்படி நம்முடைய சம்பிரதாயத்தில் பெண் தனியாக இருக்கக்கூடாது, அதனை திருமணம் செய்து கொண்டார்கள். பெண் குழந்தைகள் பிறந்தது. நம்ம குழந்தைகளை தாளாட்டும் போது மற்ற தத்துவமசி அது போல வார்த்தைகளை சொல்லி சொல்லி குழந்தை வேதாந்த விஷயம் சொல்லி தாளாட்டுவாங்களாம். அந்த குழந்தை எல்லாம் என்ன பண்ணிச்சான், 3 குழந்தை, முதல் 3 குழந்தை சாமியாரை போயிடுச்சான். ராஜாவுக்கு பிறந்தா, அரசாங்கத்துக்கு ஆட்சி பண்ணுற ஆள் வேணுமே. இப்போ ராஜா பார்த்தாரா, ராஜாங்கத்துக்கு ஒரு குழந்தை வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, பராக்கிரமசாலியாக அவனுக்கு நல்ல உபதேசத்தை சொல்லி அவன் ராஜாவாயிட்டான். ராஜா ஆனும்பொழுது அந்த அம்மா ஒரு பெட்டி அவன் கையில் கொடுத்தாங்க. இன்னுடைய கடைசி காலத்தில் இந்த பெட்டியை திறந்து பாரு அப்படி பிரித்து பார்த்தாராம். கடைசி காலத்தில் அவரும் ராஜாங்கத்துக்கு மற்ற இப்போ ஏற்பாடெல்லாம் செய்துட்டு அதில் என்ன எழுதிருந்துதான், நாம் வேறு எதுவும் எழுதியிருப்போம். அதில் என்ன எழுதியிருந்தா, நீ இந்த உடல் இல்லை, மனம் இல்லை, நீ சச்சிதானந்த ஆத்மான்ற வார்த்தை எழுதியிருந்தான். அதை படித்த பிற்பாடு அவரும் என்ன பண்ணாராம், சன்னியாச தீட்சை எடுத்துட்டு அவரும் ஞானத்தை பெற்று போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. சுருக்கமாக சொல்கிறேன் அந்த கதையை. ஆக இந்த உடல் உள்ளவரை தங்களை புகழ்ந்து ஏத்துவதே கைமாறாக கொள்ள வேண்டும்னா, ஆக ஒருவன் வாழ்நாள் முழுவதும் 3 பேர் வழிபட வேண்டுமா. யார் யாரு? முதல்ல வேதாந்தம், 2வது குரு, 3வது ஈஸ்வரன். ஞானம் பெறும் வரை
இந்த 3 பேரை வாழ்த்தணும். ஞானம் பெற்ற பிற்பாடு நன்றி கொன்ற பாபம் வராமல் இருப்பதற்காக இந்த 3 பேரை மறுபடியும் வழிபட்டு ஆகணுமா. முதல்ல ஞானம் வர்றதுக்காக, ஒரு ஞானம் கிடைச்ச பிற்பாடு நன்றி மறவாமல் இருக்கிறதுக்காக பாராட்டி ஆகணும். ஆக இங்க குரு சொல்றார், நீ ஞானத்தில் நிஷ்டையுடன் இருப்பதே நீ தரும் கைமாறு, செய்யுமாறு ஒன்றும் காணே. என்னதான் கொடுக்கறது. சிஷ்யன் இங்க என்ன கேட்கிறான், என்னுடைய தந்தையாகிய குருநாதரே, என்னுடைய அந்த கரணத்தின் கண் உள்ளே இருந்து எண்ணற்ற கோடி பிறவிகளில் என்னை கர்ம உபாசனைகளில் ஈடுபடுத்தி மனதில் உள்ள அழுக்குகளை, குறைகளை, சஞ்சலங்களை போக்கி என்னை ஆண்டு அருளிய மெய்யனே, கடவுளே, இறைவா, குருநாதரே, மறைப்பு எனும் ஆவரண தோஷம் நீங்கி எனது நிஜ ரூபத்தை யான் தரிசித்து ஆனந்தமடைய உபதேசித்து எனக்கு அருள் செய்யும் பொருட்டு அருளே திருவுருவாய் எழுந்தருளிய குருநாதா, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், அனந்த கோடி நமஸ்காரங்கள். அவன் திருவடியில் வீழ்ந்து எழுந்து தொழுது அடிகளே அரசே என்று கூவி நான் ஈடேற ஞான வாயிலாக மோட்சத்தை தந்தருளிய இணையற்ற இந்த உதவிக்கு கைமாறு நாயடியேன் செய்யும்படிக்கு ஒன்றும் கண்டிலேன். தங்களுடைய மலரடியை வணங்குவதை தவிர, வந்தனம் செய்வதை தவிர, வந்தனம் அடியேனே பல ஜென்மங்களாக தொடர்ந்திருந்த அஞ்ஞானத்தை ஒழித்து ஞான உபதேசம் செய்தருள் அருளே திருமேனியாக அவதரித்த என் மெய்ஞான தேசிக உத்தமரே, தங்களை பன்முறை நமஸ்காரம் பண்ணுகின்றேன். அனந்த கோடி நமஸ்காரம் நம்ம சொல்லுவோம் பாருங்க, அது போல அடியேன் கடைத்தேறு மண்ணும் எனக்கு நித்யானந்த பேராகிய மோட்ச வீட்டை அளித்த இந்த இணையற்ற பேர் உபகாரத்திற்கு சிறியனாகிய நாயேன் செய்யத்தக்க கைமாறு யாதோ அருகிலேன் தெரியலேன்னு சொல்லிடுறார். உண்மைதான். எதை கொடுத்தாலும் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் தங்களுக்கு கிடைச்ச ஞானத்துக்காக குருவுக்கு அவங்க ராஜ்யத்தையே அவருக்கு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துருக்குறோம் வரலாறு. தாய்மன்னர் குருவை பற்றி நினைக்கும் போது நிறைய வரிகள் பாடல் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலது பாடலை மட்டும் சொல்கிறேன், நம்ம கேட்டுக்கலாம். நிறைய சொல்லியிருக்காங்க. உருளிங்க ஜங்கமமா கொண்ட திருமேனி அருள்மயம் என்று அன்புற்று அருள் பெறுவது என்னாலோ. அவர் சிவன் தான், இறைவன் தான். குருவாகி தன்னொருளை கூறும் முன்னே மோனா உரு நீடு உயிர் பொருளும் ஒக்க தருதி என வாங்கினையே. மேலும் உண்மை வைத்திடவும் கேட்டிடவும் இங்கு ஒருவருண்டோ இனி. ஞான நெறிக்கு ஏற்ற குரு நன்னெறியே சித்தி முக்தி தானம் தருமம் தழைத்த குரு மானமுடு தாயெனவும் வந்து என்னை தந்த குரு அதனால் என் சிந்தை கோயிலென வாழும் குரு. சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தால் அவர் கூட எனக்கு நேசம், நட்பு கிடைச்சது, சிநேகிதம் கிடைச்சது, உறவு கிடைச்சது. அதனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னா சுத்த நிலை பெற்றோமே நெஞ்சே பெரும் பிறவி சாராமல் கற்றோமே மோனக்கரு. என்னை தூய்மையாக்கிட்டான் சொல்றார். எல்லாம் என் மனதில் இருந்த அஜ்ஞானம் என்ற அழுக்கை அகற்றி என்னை தூய்மையாக்கியவன் துய்யன் மெய்யருள் வடிவினன் சொல்லி சொல்ற. அதனால என்ன பிறவி வரல எனக்கு, அதனால அமைதி அடைஞ்சிட்டேன். அப்புறம் பாருங்க, குரு உருவாகி மௌனியாய் மௌன கொள்கையை உணர்த்தினை அதனால் கரு உருவாவது எனக்கு இல்லை. இந்த காயமோ பொய் என்ற திருவுருவாளர் அனுபவ நிலையை சேருமோ ஆவலோய் மெத்த அருவுருவாகி அல்லவாகி சமயம் கடந்த அளவிட ஆனந்த வடிவே. நல்லா வரணும் மனசு. ஒரு குருவிடத்துல நமக்கு கிடைச்ச ஞானம் இருந்து அதெல்லாம் மனசுல ஊட்டூறி வரும். அப்படிலாம் மோன குருவளித்த மோனமே ஆனந்தம் ஞான நிலையும் அது நானும் அது. அடுத்து மற்ற என கைய நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கென நம்பினே. எனக்கும் உனக்கும் உறவில்லை என தேர்ந்து நினைக்க அரிதான இன்ப நிஷ்டை தனை கொடுத்தான் ஆசான் மௌனி அளித்தான் நெஞ்சே உன்னை ஒரு காசாக மதியேன்னா.
குருவானவர் எனக்கு கொடுத்த ஞானத்தினால என் மனசே உன்னை நான் ஒரு காசு ஒரு சல்லி பைசாவை கூட உனக்கு மதிக்கலைன்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம், உன்னை ஒரு பைசா கூட மதிக்கலைன்னு போற. அது போல மனசை நெஞ்ச சொல்ற, உன்னை நான் மதிக்கவே மாட்டேன்னு எனக்கு கொடுத்துட்டார், ஞானத்தை கொடுத்துட்டார். அந்த ஞானத்தினால சொல்லி சொல்றார். வாசம் ஒரு சர்ச்சார் மீது என்னை ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய், மந்திர குருவே யோக தந்திர குருவே சொல்றார். சிந்தையற நெல் என்று சும்மா இருத்தி மேல் சின்மையா நந்த வெள்ளம் தேக்கி திளைக்க நான் அதுவா இருக்க நீ செய்சித்திர மிகன் என்றுகான். எந்த வடவாள் பரம குரு வாழ வாழ அருளை நந்தி மரபு வாழ என்றடியர் மணமகிழ் வேதாகம துணிவு இரண்டில்லை ஒன்றென்னே வந்த குருவே வீர சிவஞான சித்தினர் மௌனோபதேச குருவே. குருமணி இழைத்திட்ட சிங்காதனத்தின் விசை குழுவிட்டு இருக்கும் முன்னே கும்பிட்டேன் அனந்த முறை தண்டனிட்டேன் மனக்குறையெல்லாம் தீருமண்ணு உன்னிரு தாளை அர்ச்சிக்க என்னை வாவென்று அழைப்பது எந்த நாள். மன்ன ஒரு சொல் கொண்டு என்னை தடுத்து அன்பின் வாழ்வித்த ஞான குருவே. ஆக சின்மயானந்த குரு, மௌன குரு வணக்கம், சித்தர் கணம் இல்லையா, எல்லாம் அருமையா இந்த வரிகள்லாம் சொல்ற. நிறைய குரு மரபில் வணக்கம் எல்லாம் சொல்ற, குரு மரபு வணக்கம். ஆக குரு மீது வந்த அந்த நன்றி உணர்ச்சியினால், ஞானத்தை கொடுத்ததுனால அவர் மனதில் ஊற்றூறி வந்த உணர்வு, அதனால வந்த வார்த்தைகள் இது நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அடுத்து 80வது பாடல். சிட்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்ட வாயன இருத்தி கிருபையோடு அருளி செய்வார். துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிட்டனா இருக்கின் ஈதே நீசையும் உதவியாமே. சிட்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடு அருளி செய்வார். துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிட்டனா இருக்கின் ஈதே நீசையும் உதவியாமே. பாடலை பார்க்கல. தமது உபதேசம் சீடனிடம் சபலமானமையால், சபலம் என்றால் பயனுடையதா, அவர் சொன்னது பிரயோஜனப்பட்டு விட்டது சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். அதனால அவனை ஆதரவு செய்து நீ எனக்கு செய்யும் கைமாறு என்று ஆசிரியர் கீழ்கண்டவாறு கூறுகின்றார். என்ன? சிட்டன், சிட்டன் சொன்னா சிஷ்யன் சொல்லி அர்த்தம். ரெண்டாவது ஆச்சாரப்படி முறைப்படி ஒழுக்கப்படி வாழ்பவன் சொல்லி அர்த்தம். சிஷ்டன் இவ்வாறு கூற, சிட்டன் சிஷ்யன், நல்ல சிஷ்யன், நல்ல சீடன். சிக்ஷா யோக்யகா சிஷ்யகா, உபதேசம் பெறுவதற்கு அல்லது குருவிடத்தில் குருவானவர் உபதேசம் செய்ய தகுதியானு சொல்லி அர்த்தம். சிஷ்யன்னாவே இதுதான், உபதேசத்தை பெற தகுதியானு சொல்லி அர்த்தம். அவன் இடத்துல வேற என்ன இருக்குன்னு பார்ப்பார், பணிவு இருக்கா பார்ப்பார், அவனுடைய செயல் குணங்கள் வாழ்க்கை முறை அதெல்லாம் கவனிப்பார், அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்பார். வேற எதுவும் பார்க்க மாட்டான். அவன் என்ன ஏது என்ன குளம் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டார். பணிவு இருக்கா, பணியணும், பணியுமாம் என்றும் பெருமை. நல்ல செயல் இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும், வாழ்க்கை முறை இருக்கணும், அதெல்லாம் பார்ப்பார். சிஷ்யன் நல்ல யோக்கியதை உள்ளவனா அதுதான் பார்ப்பார். கட்டோபநிஷத்துல நச்சிகேதன் சொல்லுவான், நான் பொதுவாக முதல் 2ஆம் தர மாணவனாக தான் இருந்திருக்கேன், 3ஆம் தர நிலையில் நான் இல்லை. ஆனாலும் என்னை ஏன் குரு என்னுடைய அப்பாவானவர் யமதர்மராஜா கொடுத்துட்றேன்னு ஏன் சொன்னார் அப்படி சொல்லி கேட்குறான். என்னையா அப்படி சொன்னாருன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுவோம். சொல்லிடுறாரு இல்லையா, சும்மா கேட்க கேட்க உனக்கு அவருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிடுறோம். அது சொல்றார். ஆக இங்கே தேசிகர் ஒரு வார்த்தையை போடுறார். தேசிகர் மகிழ்ந்து நோக்கின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். தேசிகர் என்னன்னா தேசம் கரோத்தி இதி தேசிகா, டீச்சிங், டீச்சர்னு அர்த்தம். தேசிகர் சொல்லி சொன்ன டீச்சர்னு அர்த்தம். தண்டபாணி தேசிகர் கேள்விப்பட்டிருப்பார். மடங்கள்லாம் சைவ மடங்கள்லாம் தேசிகன்ற பட்டத்தை கொடுப்பாங்க. தேசிகர் சொல்லி சொன்னா குருன்னு சொல்லி அர்த்தம், உபதேசிப்பர்னு அர்த்தம். உபதேசம் கரோத்தி இத்தி உபதேசிகா,
பிரம்மத்தை பற்றி உபதேசிப்பவர் அவர் தான் தேசிகர். தேசிகர்ன்ற ஒரு ஜாதியே இருக்குன்னுவாங்க. இப்போல்லாம் தேசிகர் என்னன்னா ஏதோ அரிசி மில்லு மாவு மில்லு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கார். அதெல்லாம் இல்லை. குடும்ப பெயர் தேசிகர். சாஸ்திரங்களை எடுத்து உபதேசிப்பவர் சொல்லி அர்த்தம். நல்ல சீடனானவன் ஆசிரியர் செய்த உபகாரத்தை பாராட்டி அதற்கு பிரதி உபகாரம் எதுவும் காணவில்லை என்று சொல்ல அதை கேட்ட தேசிகர் மகிழ்ந்து நோக்கி ஆசிரியர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாராம். தம்முடைய கருணையான பார்வையில் அவனை பார்த்து அருளி, அவர் பார்வையிலே அந்த கருணை தெரியுதான். தெரியுமே, சில நேரத்தில் அந்த பார்வையிலே கருணை தெரியும், அன்பு தெரியும், கோபம் தெரியும் இல்லையா? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் சொல்றாங்க, ஒரு கண்ணில் நல்லா தெரியும். தமது கருணையான பார்வையினால் என்ன பண்ணார்னா, கிட்ட வா என்று இருத்தி, இங்கே வான்னு சொல்லி அருகில் ஆதரவாக சமீபத்தில் இருக்க வச்சாராம். கிட்ட வா. அதோடு கூட அவருடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறதா, மகிழ்ச்சி அடைந்தார். அந்த குருவினுடைய உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சியானது அவருடைய கண்களில் தெரிகின்றது. அப்படி அந்த மகிழ்ச்சியோடு சிஷ்யனை நோக்கி, நான் எந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேனோ, நான் எந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேனோ அப்படி நீயும் இருக்க வேண்டும் என்று அருளி செய்வார், அனுகிரகம் செய்கிறாரா. இன்னும் ஒன்றும் பேசல, மனசில் நினைக்கிறார். துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் நானாகவே இருந்து கொண்டுள்ள அபரோட்சமாக இருந்து கொண்டிருந்தும் என்னை எனக்கு காட்டாமல் உள்ள துஷ்டமற்ற தீமையாகிய தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞானத்தில் நிஷ்டனாக இருப்பாயானால் அதுவே போதும். நீ நான் கொடுத்த அறிவிலேயே நீயாக அதிலேயே நிலைச்சி இருந்தால் அது போதும்ப்பா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம சொல்லணும் குழந்தைங்களுக்கு, எப்பா நீ நல்லா இருந்தால் அதுவே போதும்ப்பா, நீ சௌக்கியமாக இருந்தால் அதுவே போதும், எனக்கு வேற என்ன வேணும் அப்படித்தான் சொல்லுப்பா. அது போல சொல்றாரு. அப்படி நாம நிற்கிறதுக்கு நாம அருகில் நிற்பதற்கு 3 தடைகள் இருக்கான். அந்த தடைகளை கடந்து நீ அதிலே இருந்தாயாகில் அதுவே நீ செய்யும் உதவியாமே. சென்ற பாடலோடு உபதேசம் முடிஞ்சிடுது. ஆனாலும் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்று நூலாசிரியர் கருதுகின்றார். அதற்கு ஒரு சூழ்நிலையை உண்டு செய்து கொள்கின்றார் சொல்லி சொல்றார். பாடலுடைய கருத்து பார்ப்போம். சீடன் இவ்வாறு கூறியதை கேட்ட ஆசான் சந்தோஷம் அடைந்து அவனை அருகில் வா என்று அன்போடு அழைத்து சமீபத்தில் இருத்தி கொண்டு, மகனே, ஞான அனுபவத்திற்கு இடையூறு செய்யும் பிரதிபந்தங்கள் 3 உன்னை தொடர ஒட்டாமல் செய்து மெய்ஞான நிஷ்டையில் நிலைத்திருப்பாயின் அதுவே நீ நமக்கு செய்யும் பிரதி உபகாரமாகும் என்று அருளினார். அடுத்து 81வது பாடல். சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்துடும், சுவாமி நீங்கள் சொன்னீங்க ஞானத்தில் இருக்கேன், ஆனால் அந்த ஞானம் மறுபடியும் போயிடுமா, நீங்குமா, ஒரு பயம் வந்துடும். அபரோக்ஷ ஞானம் நீங்குமோ என்னும் சிஷ்யனுடைய சந்தேக கேள்விக்கு ஆசிரியர் விடை கூறுகின்றார். நீ நான் என்று இரண்டிராமல் நிறைந்த பூரணமாயெங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும், ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாதே. நீ நான் என்று இரண்டிராமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும், ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாதே. பாடலை பார்க்கலாம். குருவே, என்னுடைய குருநாதரே, நீ நான் என்று இரண்டில்லாமல், நான் என்றும் நீ என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமலே வாடினேன் எப்போது கருணை குறித்தாவன தாய்மன்னர் சொல்றார். அது போல இங்க நீ என்றும் நான் என்றும் இரண்டு இல்லாமல், அது வேற இது நான் வேற, அப்படிலாம் 2 இல்லாமல் நிறைந்த பூரணமாய். நிறைந்தது பூரணம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆமாம்,
எங்கும் நானாக தெளிவாக புரிந்த தெளிந்த தெரிந்த ஞானம் இருக்கே, நானாக தெளிந்த எல்லா வஸ்துக்களும் எல்லா ஜீவர்களும் எல்லாம் நானே என்று புரிந்து கொண்ட அந்த ஞானம். கீதையில் சொல்வார், மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம். எல்லாம் என்னிடத்திலிருந்து தான் வந்தது, எல்லாம் என்னிடத்திலே நிலை பெற்றுள்ளது சொல்வார் பாருங்க. கைகள் உபநிஷத்துன்னு சொல்லும், எல்லாம் என்னிடத்திலே இருக்கின்றது, எல்லாம் என்னிடத்துல ஒடுங்குகின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு வேறாக எதுவும் இல்லை என்று நானாக தெளிந்த அந்த ஞானம் இருக்கே, நழுவுமோ குருவே, என்னை விட்டு நீங்கி விடுமோன்னு கேட்குறான். போயிடுமா? தானாகும் பிரம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும். பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகுன்னு சொன்னார். சர்க்குருவினுடைய அருளாலும் சாஸ்திர விசாரத்தினால் உண்டாகுகின்ற அந்த ஞானம் இருக்கே, ஆனாலும் அந்த ஞானம் இருக்கு, ஆனாலும் தடைகள் உண்டேல். தடைகள் இருக்குமானால், பிரதிபந்தம் இருக்குமானால் அந்த நிஷ்டை அனுபவம் உரைத்திடாது. அனுபவம்னு சொல்லி இங்கே நிஷ்டைன்னு அர்த்தம். நிஷ்டை ஏற்படாது, நிஷ்டை அந்த உறுதிப்படாதுன்னு சொல்றார், திடப்படாது. நானாகவே சுபாவமாகவே உள்ளதை புரிந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர அதை அந்த ஆத்மாவை அல்லது என்னை நான் அனுபவிக்க முடியாது, அது அனுபவிக்கக்கூடிய பொருள் இல்லை. ஆகவே நீ நான் என்று இல்லாமல் நானாக மட்டும் உள்ளது அந்த ஞானம் இருக்கே, அது நழுவுமோ குருவே, போயிடுமோ, நிஷ்டை கூடுவேனோ அல்லது திருடமாகாமல் சென்று விடுமோ. ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் சொல்றாரு பாருங்க, அவங்க பார்க்கணும். இதில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அதுவும் இங்கேயும் ஒரு குட்டி கதை தான். சிறு வயசுலேயே அரண்மனையிலிருந்து இளவரசனை ஏதோ ஒரு குரூப் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. வேடுவர்கள் எங்கேயோ காட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. சில காலங்களுக்கு பிற்பாடு ராஜா மந்திரி எல்லாம் வேட்டையாடுறதுக்கு போனாங்க அந்த காட்டு. அங்கே பார்த்த உடனே அந்த இளவரசன் அந்த ஆளை பார்த்து, ஆகா இது நம்ம பையன் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அவனிடத்துல பேசுனா அவன் பேசுகிற பாஷை இவங்க பாஷை இல்லை, அது வேற மொழியாக இருக்கு. நீ தான் இளவரசன் எப்படி எப்படியே சொல்லி பார்க்குறாங்க, அவன் ஒத்துக்கல, புரிஞ்சுக்கல. அதனால அவன் கண்ணால் காணும்படி சில சித்திரங்களை எல்லாம் காட்டி பிற்பாடு அவன் மனம் ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு பேசி புரிய வச்சாங்க. பிற்பாடு தான் ஒத்துக்கிடுறான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் எப்படி ராஜாவாக இருக்க முடியும், நான் காட்டில் இருக்கேன், இப்படி இருக்கேன், கூட நான் எப்படி ராஜாவாக இருக்க முடியும், நான் அற்பமான வேடம் தானே சொல்லி நினைக்கிறான். அதுபோல நம்மை ஆத்மா என்று தெரிந்த பிறகும் கூட எப்படி நான் ஆத்மாவாக ஆக முடியும், நானே அனைத்துமாக எப்படி ஆக முடியுன்றது மனசில் எப்பொழுதும் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, 2வது உதாரணம். கர்ணன் இடத்துல குந்தி சொன்னாலும் கூட முதல்ல அவன் ஒத்துக்கல. அது எப்படி? தொம் ந ராதேயக தொம் கௌந்தேயக அப்படி சொல்லி சொல்ற வார்த்தை. நீ ராதேயன் இல்லை, தேர் ஓட்டின மகன் இல்லை, குந்தி புத்திரன் நீன்னு சொல்லி குந்தி சொல்றாங்க. ஆனா நீண்ட விவாதத்துக்கு பிற்பாடு தான் ஒத்துக்கொண்டான். ஆக முதல்ல சொல் காதல விழுது, பதம் தான் காதல விழுது, சொல் பொருள் பதார்த்தம் விளங்கலை, சந்தேகம் இருந்தது. தாயான விளக்கி சொன்ன பிற்பாடு அகம் கௌந்தேயன், நான் குந்தி புத்திரன் என்று புரிந்து கொண்டான். அதுபோல குருநாதர் நமக்கு நீ ஆத்மா சர்வம் நீதான் என்று சொன்னாலும் கூட ஏதோ குருநாதர் சொல்றார், எனக்கு இன்னும் அது அர்த்தமாகலை. அது போலதான் தோணும் ஆரம்பத்தில். ஆக இதெல்லாம் நீண்ட நாள் கேட்டு விசாரித்து தெளிவு பெற்று கொள்ள வேண்டிய விஷயங்கள். அது யாராருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குமோ தெரியல. அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது பெரிய ஒரு விசேஷம்தான். அதுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக வாழ்க்கை டெடிகேட் பண்ணணும். ஆக ஞான தடைகள் என்ன, அவற்றால் வரும் கேடு என்ன, அதை நீக்க உபாயம் என்ன, அதை சொல்றாருங்க. அடுத்து சொல்வார் பாருங்க, பாடலுடைய கருத்து பாருங்க. அருள் குருவே, நீ நான் ஜீவன் பிரம்மன் என்ற துவைத கற்பனை ஒழிந்து அத்துவிதமாய் ஏகமாய் எங்கும் பரிபூரணமாய் அறிந்து தெளிந்த ஞான நிறைவிற்கே, அது என்னை விட்டு நீங்கி விடுமோ, சென்று விடுமோ குருநாதரே?
அதுக்கு குரு சொல்றார், சிஷ்யனே, எல்லாம் நாமவே தானாகவே உள்ள இந்த ஞானம் சாஸ்திர விசாரத்தாலும் குருவினிடத்தில் சேர்ந்து சாஸ்திரத்தை விசாரம் செய்வதனாலும் உதிக்கும். ஆனாலும் தடைகள், பிரதிபந்தம் எனப்படும் தடைகள் இருந்தால் அந்த நிஷ்டை திடப்படாது, நிலை பெறாது அப்படி சொல்லி சொல்றார். அப்ப சிஷ்யன் கேட்பான், சரிங்க சுவாமிகளே, குருநாதரே, ஞானத்தில் நிலை பெற என்னென்ன தடைகள் இருக்கும், அவைகளை ஒழிக்கும் வழிகள் எது என்று எனக்கு அருள் கூர்ந்து உபதேசித்து என்னை ஈடேற்றி அருள வேண்டும் சொல்லி கேட்கிறார். 82வது பாடல். தடையவையெனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே தடையவையெனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் அந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. ஞான யோகத்தை சொல்றார், கேட்டவுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளி தான் சொல்றார். பாடலை பார்க்கலாம். தடை என்பது எவை என்று கேட்டால், தடைகள் எவைகள் என்றால் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் சொல்லிடுறார். நானே ஆக உள்ள தெளிந்த அந்த ஞானம் எனக்கு நன்கு வந்த பிறகும் அதில் நிற்க முடியாதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், படர் செய்யும் இந்த மூன்றும், துயரத்தை தருகின்ற இந்த மூன்றும் என்ன? விஷயத்தை படிச்சிடுறோம் இல்லையா, படித்த பிற்பாடு என்ன அஜ்ஞானம் போது, இருந்தாலும் சந்தேகம் வந்து, அது எப்படி? படித்த பிற்பாடு அஜ்ஞானம் வராது. ஆனாலும் இந்த ஆசிரியர் பொதுவாக இங்கே சொல்கிறார், படித்த பிற்பாடு அஜ்ஞானம் வருமா? வராது. எதனால் துயரம் வரும்னா இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும். பல ஜென்ம பரிச்சயத்தால், பல ஜென்மாவில் ஜென்மாந்திரமா உடல் நான் நான் என்ற புத்தி மனசுல பதிந்து ஊறுகா போல ஊறி இருக்கு. அதனால் அப்படி வந்த கால் உயர் ஞானம் கெடும். மேலான சாஸ்திரமும் குருவும் கொடுத்த இந்த அறிவு கெட்டு போகின்றது, ஸ்திரமாகாமல், அதனால் பலன் இல்லாமல் போகின்றது. தெளிவாக கிடைச்ச அறிவில் தானே நம்ம பயன் இருக்கோம். தெளிவில்லாத அறிவில் என்ன பண்ணுவோம்? பயன் இல்லையே. ஷரீர வெத்திரிக்தமான ஆத்மா நான் என்ற அறிவை கெடுக்கின்றது. எது? பல ஜென்ம பழக்கம், பல ஜென்மங்கள் அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கோமா. ஆமா. ஆகவே இவற்றை திடமுடன் கெடுப்பாய். இது என்ன பண்ண? உறுதியோடு இதை நீ நீக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடாது. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இவற்றை அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் இவைகளால் திடமுடன் கெடுப்பாய். கேட்டல் என்றால் ஸ்ரவணம், கேட்பது உபதேசத்தை. சிந்தித்தல் என்றால் மனனம், தெளிதல் என்றால் நிஷ்டை கூடல். அவரே விளக்கம் தருவார், அங்கே பார்ப்போம். இதனால் திடமுடன் கெடுப்பாய், வீரியத்துடன் கூடி நின்று நாசம் செய்வாய், சக்தியோடு எழுந்து நின்று ஆற்றலுடன் இவைகளை எல்லாம் நீக்கி நீ ஞானத்தில் நிஷ்டை பெறுவாய். ஆக திடம் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வார். சிட்டுக்குருவி என்ன பண்ணிச்சான், கடற்கரை ஓரத்தில் மரம், அந்த மரத்தை சிட்டுக்குருவி கூடு கட்டியிருந்தது. எப்படியோ அடித்த காற்றுல இப்போது புயல் அடிக்குது, அரபிக்கடலுக்கு கேரளாலாம் சொல்கிறாங்க, அது போல் ஏதோ ஒரு காற்று, அதில் அதனோட முட்டையானது கடல் நீருக்குள்ளே விழுந்துடுது. அந்த குருவி என்ன பண்ணிச்சான், தன்னோட மூக்கிண்டு அழகால இந்த கடல் நீரெல்லாம் வடித்து நீ என்னோட முட்டையை எடுப்பேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணதான். எப்படி பாருங்க, முடியுமாண்ணா? அப்புறம் அந்த கதை சொல்லுவாங்க, நாரதர் வந்தார், அவர் கடல் அரசனை கூப்பிட்டு அதுக்கு உதவி செய்ய எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனாலும் அந்த முயற்சி பாருங்க, அது மூக்குடைய அழகில் கடலை வடிக்க முடியுமா? மலைத்து போகாமல், மலைப்பு இல்லையா,
விடாத பிரயத்தனம் செய்யணும்னு சொல்றார். நெடுங்கால நிரந்தரம் தீர்க்கால நைரந்திரியம் ஆதரவோடு கூடி நிற்கும் முயற்சி, அந்த தார்டியம் உறுதி நமக்கு வேணுமா. ஆக ஞான தடை எவை என்று சொன்னார். அதற்கு காரணம் பல ஜென்ம அநேக ஜென்ம சம்பிராப்த சொல்றார் பாருங்க. பழக்கம் சொன்னார். ஞானத்தை கெடுக்கிறது சொன்னார். அதை நீக்க உபாயம் என்ன? கேட்டல், சிந்தித்தல், தெளிவு உபாயமாக சொல்லுகின்றார். பாடல் கருத்து: குழந்தாய், சிஷ்யனே, என்ன தடைகள் உள்ளன என்று நீ கேட்டால், அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் என்று 3 தடைகள் உள்ளன. ஞானம் கைக்கு வந்தும் இவை ஏன் உண்டாக வேண்டுமெனில், எண்ணிக்கையில்லா பல ஜென்மங்களாக இருந்து வந்த இந்த பழக்கத்தாலே இந்த 3 பிரதிபந்தங்களும் அடிக்கடி வருகின்றது. அப்படி வந்தால் பிரம்ம ஆன்ம ஐக்கிய ஞானத்தால் அடைய வேண்டிய பலன் கை கூடாமல் போகும். வகுப்பில் கேட்குறோம், ஆனாலும் மறந்து போகுது. அப்புறம் சந்தேகம் வருது, மறுபடியும் அது விட்டு போகுது. சந்தேகத்தில் அறிவு வந்தால் நிற்க முடியல. இப்படி பல விஷயங்கள். ஆகவே இனி இவற்றை ஒழிக்க வேண்டிய மார்க்கம் எது எனில், வைராகியத்தோடு நின்று கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அதாவது ஷவணம், மனனம், நிதித்தியாசனம் என்பவற்றால் அவற்றை நீ ஒழிக்க வேண்டும் குரு சொல்றார். அடுத்து 83வது பாடல். அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது, சிக்கன பழகி கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது, சிக்கன பழகி கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. தடைகளுடன் கூடிய ஞானம் ஞான பலனை தராது. தடைகளுடன் கூடிய அறிவு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அது ஏற்கனவே தான் சொன்ன அந்த கருத்தை உதாரணத்துடன் இங்கு வலியுறுத்துகின்றார். பாடலை பார்க்கலாம். அக்னி கட்டுப்பட்டார் அற்பமும் சுடமாட்டார். இந்த அக்னியை மந்திரம் ஜபித்து கட்டிடலாமா? அதனால அக்னி சுடாதான். சில பேர் சொல்லுவாங்க தலைமையில் நடக்கலாம், நெருப்பு தொட்டா சுடாதுன்னு சொல்றாங்களே. அப்படிலாம் மந்திரங்கள் சொல்லி கட்டுப்படுத்திடலாமா? அது என்ன மந்திரம் என்கிட்ட கேட்காதுங்க, கட்டுப்படுத்தான்னு இருக்குன்னு சொல்றாங்க. சில மந்திரங்கள்லாம் இருக்கும், அது சொல்லிட்டா சுடாதான். ஆக அக்னி மணி மந்திர ஔஷதங்களால் அடக்கப்படும். ஆதலினால் அதுல அற்பமானது கூட எரியாதான். நாம் தொட்டாலும் சுடாதான், புல்லு கூட எரியாதான் போட்டோம். அதுபோல மக்கின ஞானத்தால வந்த பந்தமும் வேவாது. வேவாது என்றால் வேகாது. சொல்லுவோம் இல்லையா, பருப்பு வேகாதுப்பா சொல்றோம் பாருங்க, அதுதான். மக்கின ஞானத்தாலே அஜ்ஞான சந்தேக விபரீதம் என்ற தடைகளுடன் வந்த தத்துவ ஞானத்தினாலே வந்த அந்த ஞான அக்னியினால் அனாதி காலமாக அந்த கர்த்திருவ பந்தமும் போகாது. நான் தான் செய்தேன்ற கர்த்திருவ புத்தி இருக்கு பாருங்க. அதனால என்னன்னா இந்த ஞானமானது நமக்கு பலனை தராது. சிக்கன பழகி கேட்டல், நெடுங்காலம் நிரந்தரம் நீண்ட காலம் நேசத்தோடு, அதாவது ஈடுபாட்டோடு பிரியத்தோடு அன்போடு நேசத்தோடு சிக்கன பழகி விடாது கேட்டு வரணுமா. ஆமா, நானும் வகுப்புக்கு வர்றேன் எப்படின்னா அப்படி இல்லை, விடாது தொடர்ந்து பொறுமையாக ஆர்வமாக கேட்கணுமா. சது தீர்க்கால நைரந்திரிய அபியாசாத், இதெல்லாம் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அந்த தொடர்ந்த முயற்சிக்கு பிரயத்தனத்துக்கு சொல்ற லட்சணங்கள். விடாது அபியசித்து வாளாயமாகவும் பழகேறியேன்னு சொல்றாரு பாருங்க.
வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம் இல்லையா வாளாயமாகும் பழகேறியேன் துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுசாரியா விவகரிப்பேன் அந்த நினைவையும் மறந்த போது சொல்றேன். ஆக ஸ்ரவண மனன அபியாசத்தாலே விக்கின மடம் சந்தேகம் ஞான பலமான மோட்சத்துக்கு பிரதிபந்தமான அஞ்ஞான விபரீத சந்தேகத்தை நீ போக்குவாயாக. அறியாமை சந்தேகம் விபரீதம் என்பவற்றை நீ போக்குவாயாக, ஒழிப்பாயாக. அக்னி எப்படி கட்டுப்பட்டால் சுடாதோ அப்படி இந்த ஞானமும் இந்த மூன்றின் தடைகளால் அப்படி பலனை தராது போய்விடும். ஞானம் இருக்கு, இப்போ கேட்டிருக்கார், ஆனால் விவகாரத்தில் போயிட்டார், பின்னர் மறந்தே போயிட்டுது. ஆமா சாமி இதெல்லாம் சொல்லுங்க, மறந்தே போயிடுச்சு சொல்கிறோம் இல்லையா. தொடர்ந்து அபியாசம் செய்யலே சொல்லி அர்த்தமா. ஏகாந்தே சுகம் ஆசியதாம், தனித்திருந்து இதெல்லாம் சிந்திக்கணும்னு சொல்லி சொல்றார். அதுக்காக தான் யாக்கியவல்கிற மறுபடியும் போறார். அவ விவிக்த சேவி லக்வாசி, தனியாக அளவா சாப்பிட்டு மிதவா அளவாக பேசி உடலை கட்டுப்படுத்தி வைராகியத்துடன் இருந்து சாந்தமான மனதுடன் சாந்த ஆத்மாவை அப்படியே என்னன்னா மனதில் அப்படியே புரிஞ்சுக்கணும். ஆக அடுத்து நிவர்த்திப்பதற்கான பிரதிபந்தங்கள் சொரூபத்தை மேலும் சொல்ல போகின்றார். இந்த பாடலுடைய கருத்தை பார்க்கலாம். அக்னி எதையும் எரிக்கும் சக்தி சுபாவம் உடையது என்றாலும் மணிமந்திர ஔஷதங்களால் அடக்கப்படுமாய் எதையும் எரிக்கக்கூடிய சக்தி அற்றதாகி விடுமா, சக்தி இல்லாமல் போய்விடுமா. அதுபோல் அஞ்ஞான சந்தேக விபரீதங்களால் தடை செய்யப்பட்ட ஞான அக்னியானது அனாதி காலம் தொட்டு உள்ளதாகிய பந்தத்தை அழிக்காது. ஞான அக்னி சொல்றோம் இல்லையா, வினையெல்லாம் அழிக்கக்கூடியது சொல்லி அது என்ன பண்ணுமா, அழிக்காது. ஆதலின் வைராகியத்தோடு சிரவண மன நிதித்தியாசனங்களால் அந்த தடைகளை ஒழித்தல் வேண்டும். இவற்றில் சிரவணத்தினால் அஞ்ஞானமும் மனனத்தால் சந்தேகமும் நிதித்தியாசனத்தினால் விபரீதமும் நீங்கும் என்க. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.